Admissions open at Sri Venkateshwara Group of Institutions, Pondicherry. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. ரொம்ப யதார்த்தமான ஒரு ரியலிஸ்டிக் லைஃப் வித் அ மித் வித் அ ஃபேண்டசி வித் ஃபிலாசபி முழுக்க தங்கம் அதை தேடி போகிறாங்க. அந்த மாதிரியான ஒரு களம் அது. தங்களானுடைய மனைவி, அப்புறமா அவரோட கவுண்டர் பார்ட்ஸ் அங்கே கூட இருக்கக்கூடியவங்க, அவங்க மைக்ரேட் ஆகி போகிறாங்க. ஸோ அதில் இருந்து சில பேர் போகிறவங்க. ஸோ இவங்களுடைய இதெல்லாமே பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்னென்னா, நீங்கள் ஒரு கேரக்டருக்கும் ஒரு வகையான ஒரு பெக்குலியர் ஒரு டயலாக் பேட்டர்ன். ஆனால் அவரோட அந்த ஊரில் இருந்து சிலர் போவாங்க. அப்போ ஒருத்தர் ஒரு மாதிரியான பக்தி மனோபாவத்தோடவே அவர் இருப்பார். அவரோட ஜேர்னி பண்ணுறதுல அவருடைய உறவுக்காரர் யங்ஸ்டர் ஒருத்தர் போவார். அவர் புதுசாக கல்யாணம் ஆகிருக்கு அவருக்கு. அவர் புது மனைவியை பிரிஞ்சு போவார். பெரிய கைத்தட்டலை எல்லாம் உருவாக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த கேரக்டர் சொல்லலாம். ஆனால் டீசர்லையும் ட்ரெய்லர்லையுமே அதுக்கான ஒரு லீட் இருக்குது. மாளவிகா. ஆமாம், எனக்கு தெரிஞ்சு மாளவிகாவனுடைய அவங்க பண்ண அந்த ரோல் ரொம்பவும் ஒரு சர்ப்ரைசிங் அண்ட் ஸ்ட்ராங்கான ஒரு ரோலாக இருக்கும். மேக்கப்போட விக்ரம் சார் வந்தாருங்க. ஸோ அவருக்கு என்னை அவர் அறிமுகப்படுத்தினார், ரஞ்சித் அவருக்கு. இப்போ ஒரு பஞ்ச் அவர் பண்ணி ஒரு க்ரீட் பண்ணார். பிறகு அவருக்கு நான் ஒரு டயலாக் அப்போ சொல்லி கொடுத்தேன். அந்த காலகட்டத்தில் பேசின மொழி என்ன மாதிரி இருக்குது, இந்த விஷயங்கள் எல்லாமே இருந்தது. தகப்பன் கொடி நான் எழுதின அந்த அனுபவம். ஏன்னா தகப்பன் கொடியில் இருக்கக்கூடிய அம்மாசின்ற அந்த கேரக்டர் என்னுடைய தாத்தா கேரக்டர். அது மருமகனை மருகன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சொல்லு மருவிய சொல்லுன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் திருவாசகம் படிக்கிற வரைக்கும். திருவாசகம்ல இருக்கு. ஆமாம், வர்க்க பிரச்சனை, சாதிய பிரச்சனை அப்படின்னெல்லாம் முன்னாடியே நம்ம எதையும் அதை அனுமானிக்கவோ ஒரு யூகத்துக்கு போகவோ தேவையில்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது ரொம்ப எளிய மக்களுடைய வாழ்வாதாரத்திற்கான ஒரு போராட்டம். சினிமாவை ஒரு ஒவ்வாத இடமா வச்சுட்டு பார்க்குற இலக்கியவாதிகள் முன்னாடி இருந்தாங்க. இலக்கியத்திலேருந்து ஆரம்பிச்சு சினிமாவில் எழுதுறது தான் எய்ம், கோல் அப்படி வச்சுட்டு வர இலக்கியவாதிகளும் இருக்காங்க இல்லையா? இப்படி இலக்கியவாதிகளை நம்ம பல்வேறு வகையாக பிரிக்கலாம். நீங்க ஆக்சுவலி இதுல தங்கலான் படத்துக்கு இப்போ எழுதியிருக்கீங்க. நீங்க எந்த மாதிரியான ஒரு கேட்டகரியில உங்களை வச்சுக்க விரும்புறீங்க? சரி, அப்படி ஒரு கேட்டகரி இருக்குன்னு நீங்க சொல்ற பிறகுதான் எனக்கு தெரியுது. எனக்கு அப்படியான எந்த ஐடியாவும் இல்லை. ரொம்ப நான் ஒரு 10வது 12வது படிக்கிறப்பவே எழுதணும் அப்படின்னு தான் நான் விருப்பப்பட்டேன். அப்போ என்னை யாராவது உங்களுடைய கோல் என்னவோ ஆகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு யாராவது கேட்டிருந்தாங்கன்னா உறுதியாக நான் எழுத்தாளர் ஆகணும் அப்படி தான் சொல்லியிருப்பேன். ஆமாம், அந்த அளவுக்கு வாசிப்பு ஒரு பெரிய ஒரு தூண்டுதலாகவும் உந்துதலாகவும் எனக்கு இருந்தது. அது மட்டும் இல்லாமல் வாசிப்பு தான் எனக்கு உலகத்தையே காட்டி கொடுத்தது. ஒரு 3-4 ஆண்டுகளுக்கு முன்பு வந்த யாம் சில அரிசி வேண்டினோம், அதற்கு பிறகு சின்ன குடை வந்தது. அது வரைக்குமே கூட நான் சினிமாவுக்கு எழுதுவேன் அப்படின்னெல்லாம் நான் உறுதியாக நினைக்கல. ஆனால் என்னென்னா, எனக்கு சினிமா ரொம்ப பிடிக்கும். சினிமாவில் நிறைய நண்பர்கள் எனக்கு உண்டு. அந்த அடிப்படையில் ஒருவேளை அப்படி ஒரு வாய்ப்பு இருந்தால் நம்ம எழுதலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் மட்டும் எனக்கு இருந்தது. ஆசை வெறியெல்லாம் இல்லை, எண்ணம். ஒரு ஐடியா. அது ஒரு ஐடியா. அப்படி ஒரு ஒன்று நமக்கு கிடைக்குது, அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னா நிச்சயமாக நாம் எழுதலாம் அப்படி தான் நான் நினச்சேன். ஸோ அப்படி தான் சினிமா என்னை தேடி வந்ததுன்னு நான் நினைக்கிறேன். சினிமாவுக்குள்ளே வரும்போது எஸ்பெஷலி இப்போ ஆல்ரெடி எலெக்ஷனில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, சினிமாவுக்கு எழுதியிருக்கீங்க, 1-2 குறும்படங்கள் எழுதியிருக்கீங்க, மனுஷங்கடன் ஒரு படத்துக்கு எழுதியிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பெரிய ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கும்போது முற்றிலும் புதிதாக இருந்திருக்கும் இல்லையா? இதற்கான தயாரிப்புகள் எப்படி இருந்து? தங்கலான் கிடைக்கும்னு நான் யோசிக்கவே இல்லை. ஒரு நாள் ரஞ்சித் ஃபோன் பண்ணார் எனக்கு.
எனக்கு ரஞ்சித்தை அதுக்கு முன்னாடியே தெரியும், அறிமுகம் இருக்குது, நட்பு இருந்தது. அவருடைய படங்களும் பார்த்த அந்த அடிப்படையில் அவருடைய வேர்ல்டு நமக்கு வந்து புரியும். அவருடைய உலகம் என்ன, அவருடைய சிந்தனை என்ன அப்படின்னு சொல்கிறது நமக்கு தெரியும். அப்போ ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு படம்னா நீங்கள் ஒர்க் பண்ணுங்க அப்படின்னாரு. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. நான் வந்து ஓகே சொன்னேன். இதில் என்ன பெரிய சவால் இருந்தது அப்படின்னு சொன்னால், இட்ஸ் அ பீரியட் ஃபிலிம். இது ஒரு மூணு கட்டங்கள் ஆமாம் தாண்டி வருது. ஒரு ரொம்பவும் பின்னாடி ஒன்று, அதற்கு பிறகு ஒரு பிரிட்டிஷ் பீப்புள் அந்த காலகட்டம், கிட்டத்தட்ட அது வந்து நாயக்காஸ், அப்புறமா வந்து இவங்க கர்நாடிக் நவாப்ஸ் அந்த காலகட்டம், அதற்கு பிறகு பிரிட்டிஷ் பீப்புள் இருக்கிற அந்த காலகட்டம். அது ரெண்டுமே கிளப்ட் ஆகிற இடம் தான். அது ரெண்டுமே ஏகதேசம் ஒன்றா வரக்கூடிய இடம் தான். அதற்கு பிறகு கண்டெம்பரரியான ஒரு இடத்த அது வந்து சின்னதாக தொடுது. ஸோ அந்த மாதிரியான ஒரு 3 காலத்தை அது ட்ராவல் பண்ணுறது. 3 காலத்துலேயும் ட்ராவல் பண்ணுற ஒன்று, அது ஒரு வேற ஒரு களம். அது முழுக்க முழுக்க தங்கம், அதை தேடி போகிறாங்க, அந்த மாதிரியான ஒரு களம் அது. அப்போ இதில் ஒர்க் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறது முக்கியமாக ஒரு 17th century, 18th century, ஒரு 19th century அப்படின்னு சொல்கிற போது அந்த காலகட்டத்தில் பேசின மொழி என்ன மாதிரி இருக்குது, இந்த விஷயங்கள் எல்லாமே இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்கிரிப்டே வந்து என்டையர்லி டிஃப்ரெண்ட். அது ஒரு வகையான மித்து, ஒரு ஃபேண்டசியான. ஆமாம், எஸ், அது ஒன்று. அது மட்டும் இல்லாமல் ஒரு வகையான ஃபிலாசபி. ஸோ இது எல்லாமே ஒரு ரொம்ப யதார்த்தமான ஒரு ரியலிஸ்டிக் லைஃப் வித் அ மித், வித் அ ஃபேண்டசி, வித் ஃபிலாசபி அப்படின்னு நீங்கள் அதை வந்து அப்படி ஒரு ஜானர், அப்படி ஒன்று வச்சுக்கலான்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருந்தது அது. அப்போ ரியலி நான் அதை டிஸ்கஷன் நான் வந்துட்டு நான் ஓகே சொன்ன பிறகு சென்னைக்கு வர சொல்லியிருந்தார். ஒரு 3 நாள் நானும் அவரும் தமிழ் பிரபாவும் பேசிகிட்டே இருந்தோம். ஸ்கிரிப்ட் நான் படிச்சுட்டு வந்த பிறகு பேசிகிட்டே இருந்தோம். அப்போ இதில் வந்து பல வகையான கேரக்டர்ஸ் வராங்க. ரொம்ப முக்கியமாக ஒரு 4-5 கேரக்டர்ஸ் ரொம்ப, இப்போ தங்களானுடைய மனைவி, அப்புறமா அவரோட கவுண்டர் பார்ட்ஸ் அங்கே கூட இருக்கக்கூடியவங்க, அவங்க மைக்ரேட் ஆகி போகிறாங்க. ஸோ அதில் இருந்து சில பேர் போகிறவங்க. ஸோ இவங்களுடைய இதெல்லாமே வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி அப்போ யோசிச்சுட்டு இருக்கும்போது ரஞ்சித்தே தான் வந்து எனக்கு ஒரு லீடு வந்து அவர் கொடுத்தாரு. என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு கேரக்டருக்கும் ஒரு வகையான ஒரு பெக்குலியர் ஒரு டயலாக் பேட்டர்ன், அவங்க சில பெக்குலியராக சில வார்த்தைகளை பயன்படுத்துறது, அது போல் நீங்கள் வந்து பயன்படுத்தலாம். ஒரே மாதிரியாக இருக்கக்கூடாது அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. அது இன்னும் சேலஞ்சிங்கா இருந்தது. ஆமாம். ஏன்னா எல்லா பீப்புளும் ஒரே மாதிரி பேசுறது அப்படின்னு சொல்றது நோ அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அதில் இப்போ ஒருத்தருக்குமே ஒரு டைப் ஆஃப் ஒரு மேனரிசம் இருக்கும், ஒரு பாடி லாங்குவேஜ் இருக்கும். அப்புறமா சில பேர் சில வார்த்தைகளை, சொற்களை வந்து திரும்ப திரும்ப பயன்படுத்துவாங்க. ஸோ அந்த மாதிரியும் நான் வந்து ஒர்க் பண்ண வேண்டியதாக இருந்தது. ஆனால் இது எல்லாமே அந்த காலகட்டத்துக்கு பொருந்தணும். அது ரொம்ப முக்கியமானது. ஸோ அப்படி பார்த்து நான் வந்து அதை ஆமாம். கதையை சொல்றாரு, கதாபாத்திரங்களை சொல்றாரு. ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்கும் தனித்தனியாக வேற எழுதணும், வேற வார்த்தைகள் பயன்படுத்தணும் சொல்லிட்டாரு. அப்படி மொத்தமா பார்க்கும்போது இந்த கதாபாத்திரம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு நம்ம நினைச்சதை விட. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கதாபாத்திரம்? எனக்கு அந்த படத்துல ஒரு 3 கேரக்டர் ரொம்பவும் பிடிச்சிருந்தது. தங்களான் அப்படின்றது ஒரு வழக்கமான ஒரு ஹீரோயிக் ஒரு பாத்திரம். அது வழக்கமான அந்த சென்ஸ் வந்து ஒரு ஏரியாவெல்லாம் புதுசு, பட் அந்த ஜீல், அந்த ஒரு ஐடியா அப்படின்றது ஒரு ஹீரோயிக்கான ஒரு இதுதான். ஆனால் அவரோட அந்த ஊரில் இருந்து சிலர் போவாங்க. அப்போ ஒருத்தர் வந்து ஒரு மாதிரியான பக்தி மனோபாவத்தோடவே அவர் வந்து இருப்பார். இவங்க எல்லாருமே ஒரு மாதிரி பேசுகிற போது அவர் வேற ஒரு மாதிரியாக பேசுவார், வேற ஒரு மாதிரி நடந்துப்பார்.
அப்படி ஒரு கேரக்டர் அதில் வந்து கதாபாத்திரம். ஆமாம் ஆமாம் அப்படி ஒன்று இருக்கு அதில். அவரோட ஜேர்னி பண்ணுறதுல அவருடைய உறவுக்காரர் யங்ஸ்டர் ஒருத்தர் வந்து போவார். அவர் புதுசாக கல்யாணம் ஆயிருக்கு அவருக்கு. அவர் வந்து புது மனைவியை பிரிஞ்சு போவார். ஸோ அவருடைய தவிப்பு, ஒரு புது இடத்துக்கு அவர் போகிற போது அவர் வந்து எப்படியெல்லாம் அதை மிரட்சி அடைகிறாரு, அந்த மாதிரியானதை அந்த கேரக்டரும் அவருடைய மனைவி கேரக்டரு அதெல்லாம் ரொம்ப எனக்கு ஒரு இலக்கியவாதியின் கணிப்பு தான் அல்லது டேஸ்ட் தான். ஆனால் தேட்டர்ல உட்காந்து பார்க்கும்போது இந்த கேரக்டர், இந்த கதாபாத்திரம் ஒரு பெரிய மிரட்சியையும் தேட்டர் மொமெண்ட்ஸ்ன்னு சொல்றோம் இல்லையா, இப்போ பெரிய கைத்தட்டலை எல்லாம் உருவாக்கும் அப்படிங்கிற மாதிரி எந்த கேரக்டர் சொல்லலாம்? ரொம்ப அதை வந்து நம்ம ஓப்பனாக ரிவீல் பண்ண முடியாது. ஆனால் டீசர்லையும் ட்ரெய்லர்லையுமே அதுக்கான ஒரு லீட் இருக்கு. மாளவிகா மோகன். ஆமாம், எனக்கு தெரிஞ்சு மாளவிகாவினுடைய அவங்க பண்ண அந்த ரோல் வந்து ரொம்பவும் ஒரு சர்ப்ரைசிங்கான ஸ்ட்ராங்கான ஒரு ரோலாக இருக்கும். அதை போலவே அவங்க பார்வதியினுடைய ஒரு ரோலுமே வந்து கிட்டத்தட்ட தங்களானுக்கு இணையான ஒரு ஃபீமேல் ஒரு ரோலாக அது வந்து இருக்கும். அப்படிதான் அது வந்து உருவாகியிருக்கு. இப்போ நீங்க ஒரு இன்டர்வியூல பேசியிருந்ததை பார்த்தேன். உங்க பாட்டி வந்து ஒரு என்ன சொல்றது 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவங்க. அப்போ அவங்களுக்கு அந்த காலத்துல பயன்படுத்தி அவங்களோட மொழியை நீங்க கேட்டிருக்கீங்க. அவங்க பயன்படுத்திய மொழி என்பது அவங்க தாத்தா பாட்டியோட மொழியும் இன்ஃப்ளூயன்ஸ் அதில் இருக்கும், அந்த சொற்களும் இருக்கும். அப்படிங்கிறதுனால ஓரளவுக்கு அதை யூஸ் பண்ணி ரெடி பண்ண முடிஞ்சது, வார்த்தைகள் நிறைய அங்கிருந்து எடுக்க முடிஞ்சதுன்னு சொல்லியிருந்தீங்க. எனக்கு என்னன்னா, இப்போ நம்ம ரிசர்ச் போனா கூட நிறைய சொற்கள் கிடைக்கும் இல்லையா? மேபி நீங்க இலக்கியவாதிகளை இருக்கிறது உங்களுக்கு ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சொற்களை வச்சுட்டு வாக்கியத்தை உருவாக்குங்கிறது ஒண்ணு இருக்குல்ல, இல்லை அது அந்த ப்ராசஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நான் 4 நாவல்கள் எழுதியிருக்கிறேன். அதில் எனக்கு பெரிய அளவில் இந்த படத்துக்கு தங்களானுக்கு எனக்கு வந்து பெரிய அளவில் உதவினது தகப்பன் கொடி நான் எழுதின அந்த அனுபவம். ஏன்னா தகப்பன் கொடியில் இருக்கக்கூடிய அம்மாசின்ற அந்த கேரக்டர் வந்து என்னுடைய தாத்தா கேரக்டர். அது ஸோ அந்த ரிசம்பிளன்ஸோடு அவங்க இருந்தது. அப்போ அந்த நாவலுக்கு நான் எழுதுகிற போது ரொம்ப ஃப்ரெஷ்ஷான ஒரு வடார்காடு மொழியை நான் பயன்படுத்தினேன். அதுக்கு முன்னாடி அந்த மொழி வந்து எந்த லிட்ரேச்சர்லேயும் பதிவானதே கிடையாது. அதில் நிறைய சொலவடைகள் பயன்படுத்தினேன். ஸோ அந்த மாதிரியெல்லாம் வந்து இருந்தது. அது எல்லாமே இந்த படத்துக்கு எந்தெந்த இடத்துல அது தேவைப்படுமோ அதை நான் வந்து பயன்படுத்தியிருக்கேன். ஆல்ரெடி அதே மாதிரியான கதாபாத்திரத்தை உருவாக்குறதுனால. ஆமாம் 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 ஆமாம். இப்போ எங்கள் ஊரில் பக்கத்துல எல்லாம் மருமகனை வந்து மருகன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சொல்லு மருவிய சொல்லுன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் திருவாசகம் படிக்கிற வரைக்கும். திருவாசகம்ல இருக்கு. ஆமாம். அப்போ அங்கே வந்து சிவனை சொல்லுகிற போது மருகன் அப்படின்ற ஒரு சொல்லை அவருக்கு பயன்படுத்துகிற ஒரு இடம் வந்து வருது. அப்போ எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்துச்சு. அப்படி பார்த்தா நிறைய சொற்கள் அதிலிருந்தே எடுக்கலாம். நான் எங்கள் ஊரில் அதை வந்து கேட்டிருக்கிறேன். அப்புறம் இருங்க, அவன் வாப்பறப்பு என்னன்னு நான் கேட்டுக்கிறேன். வாப்பறப்பு ஓகே அப்படின்னு ஒருத்தர் என்கிட்ட வந்து சொல்கிறாரு. 2 பேர் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ இவர் என்ன சொல்கிறாரு, இருங்க அவன் வாப்பறப்பு என்னன்னு நான் கேட்டுக்கிறேன். என்ன வாப்பறப்பு அப்படின்னு எனக்கு வந்து தோணுது. அப்புறம் தான் அவர் என்ன சொல்கிறாரு, நேரடியாக அவன் என்ன சொல்ல வரான்றதை நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லலை. அவனுடைய வாய்ப்பிறப்பு என்னன்னு நான் கேட்டுக்கிறேன். வாய்ப்பிறப்புன்றது சொல்லியினுடைய இன்னொரு பெயர், இன்னொரு வார்த்தையாக அது வந்து இருக்குது. அப்போ இது வந்து எவ்வளவு பொயட்டிக்காக இருக்குது பாருங்கள், எவ்வளவு மெட்டஃபராக ஒரு பொயட்டிக்காக இருக்குது இல்லைங்களா? அப்புறமா இப்போ நீங்கள் ஏமாற்றிட்டே போயிடுவீங்க, சொன்ன சொல்ல நீங்கள் காப்பாற்ற மாட்டீங்க. அப்போ வந்து என்ன சொல்லுவாங்க, வயிறு ரொம்பனா சட்டியை மூடுற கதை, சட்டியை மூடுற கதைன்னோ, அல்லது வந்து மழை பெஞ்சா அடி மறைஞ்ச கதை அப்படின்னோ ஒரு சொலவடையை வந்து பயன்படுத்துவாங்க. உன் பேச்செல்லாம் நம்ம வந்து எடுத்துக்க முடியாது, மழை பெஞ்சா அடி மறையிற கதை அது அப்படின்னு அவங்க வந்து சொல்லிடுவாங்க. அப்போது நாம் வந்து ரொம்ப அதை வந்து இதை ஒரு செம்மைப்படுத்தி நீரின் மேல் எழுதிய எழுத்து அப்படின்னு அப்படியெல்லாம் வந்து நம்ம சொல்கிறோம். ஆனால் அவங்க ரொம்ப தன்னுடைய வாழ்க்கையிலிருந்து அவங்க பார்க்குறாங்க. ஒரு நிலத்தில் வேலை செய்கிறவன் மழை பெய்யும் போது அவனுடைய காலடியே அழிஞ்சு போகிறத அவன் பார்த்துருக்க கூடும் இல்லைங்களா? அதிலிருந்து அந்த வார்த்தை, அந்த சொலவடை வந்து உருவாகிறது.
யூஸ்வலா நம்ம ரஞ்சித் அவர்களின் படம் அப்படிங்கிறது ஒரு சாதிய அரசியலை, இங்க இருக்கக்கூடிய சாதிய பிரிவினைகளை, பிரச்சனைகளை பேசக்கூடிய படமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இது எப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை டீல் பண்ற படமா இருக்கும்? இல்ல அது வர்க்க பிரச்சனை, சாதிய பிரச்சனை அப்படின்னெல்லாம் வந்து முன்னாடியே நம்ம எதையும் அதை அனுமானிக்கவோ ஒரு யூகத்துக்கு போகவோ தேவையில்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது ரொம்ப எளிய மக்களுடைய வாழ்வாதாரத்திற்கான ஒரு போராட்டம். அந்த போராட்டத்தின் வழியாக அவர்கள் எதிர்கொள்ளக்கூடிய சிக்கல்கள், அப்படிதான் இந்த படம் வந்து கட்டமைக்கப்பட்டிருக்கு. அப்ப இது ரஞ்சித் ஒன்று எடுக்கிறாரு அப்படின்றதுனாலயே அது இப்படிதான் இருக்கும் அப்படின்னு நீங்க வந்து சொல்ல முடியாது. ஏன்னா அவரை வந்து சில இடங்கள்ல இதே மாதிரியான கேள்விகளை கேட்டிருக்காங்க. தங்களான்னா யாரு அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்லியிருக்கார், தங்களான் வந்து ஒரு லீட் பண்ற ஒரு நபர், மக்களுடைய ஒரு தலைவனாக இருக்கக்கூடியவர் அப்படின்னெல்லாம் அவர் வந்து சொல்றாரு. எனக்கும் நான் அதை தான் திருப்பி சொல்லணும்னு நினைக்கிறேன். இன்னும் ஃபர்தராக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் தங்களான் வந்து ஒரு வீரன் அப்படின்னு சொல்லலாம். ஒரு மக்களால் கொண்டாடப்படக்கூடிய ஒரு வீரன் அப்படின்னு சொல்லலாம். ஒரு எளிய மக்கள் அன்றாடம் தங்களுடைய உழைப்பின் வழியாக அவங்க பொருளை ஈட்டி வாழ்க்கையை நடத்தக்கூடிய மக்கள், அவர்களை லீட் பண்ணுற ஒரு மனிதர், ஒரு வீரன் அப்படின்னு நம்ம வந்து அதை புரிஞ்சுக்கலாம். பொதுவாகவே எளிய மக்கள் வந்து ஈஸியாக நம்பக்கூடிய மக்களாக இருப்பாங்க. ஈஸியாக நம்மளோட கன்னிங்னஸ்க்கு அடிமையாகக்கூடியவங்களா மாறிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு பெரிய யோசனைகளோ இதனால் வரக்கூடிய பலன்கள் பற்றிலாம் பெருசாக யோசிக்க மாட்டாங்க. ஒரு மனிதன் உதவி கேட்குறான், சரி நம்மளை நம்பி வந்திருக்கிறான், செஞ்சிருவோங்கிற முனையில் இருப்பாங்க இல்லையா? அந்த ஏரியா இதில் பயங்கரமாக டீல் பண்ணப்பட்டிருக்கு அந்த படத்தில். அஃப்கோர்ஸ், அதாவது என்னன்னா, இப்போ நீங்க அந்த ட்ரெய்லர்லயே பார்ப்பீங்க, ஒயிட் பீப்புள் அதில் வந்து வராங்க. ஸோ அந்த காலகட்டம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டம். அவங்க எங்கெல்லாமே வந்து காலனி ஆதிக்க நாடுகள் இருந்ததோ அந்த நாடுகளில் இருக்கக்கூடிய எளிய மக்களை அவர்களுடைய வேலைகளுக்காகவே அவங்க வந்து பல இடங்களுக்கு கொண்டு போனாங்க. டீ பிளான்டேஷன்ஸ், காஃபி பிளான்டேஷன்ஸ், அப்புறமா கரும்பு வெட்டுவதற்கு கூட்டிகிட்டு போனாங்க. அப்புறம் அதே போல் வந்து இது மற்ற இந்த மைன்ஸ், இதை போன்ற இடங்கள், அப்புறமா ரோட்ஸ் போடுறதுக்காக, ரயில் ரோட்ஸ் போடுறதுக்காக அங்கெல்லாம் அதிகமாக மனித உழைப்பு தேவைப்படுது. அதெல்லாமே அங்கெல்லாமே போனாங்க. இதை தாண்டி போர்னு ஒன்று இருந்தது ரொம்ப முக்கியமாக. அவங்க முக்கியமாக வந்து ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் அண்ட் செகண்ட் வேர்ல்டு வார் ரெண்டுத்துலேயுமே வெகு மக்களை தான் அதிகமாக பயன்படுத்தி இருக்காங்க அப்படின்னு சொல்கிறது நமக்கு தெரியும். அதுவும் இன்னும் மோசமாக வந்து செகண்ட் வேர்ல்டு வார் வந்து ரொம்ப மோசமானது. எல்லா கிராமங்களிலுமே செகண்ட் வேர்ல்டு வாரில் பங்கெடுத்த பெரியவர்கள் உறுதியாக இருந்திருப்பாங்க. ஏன்னா செகண்ட் வேர்ல்டு வாரில் அந்த ஆட்கள் அதிகமாக தேவைப்பட நிறைய பேர் இறந்துட்டு இருக்காங்க. தேவைப்பட உடற்தகுதியவே பார்க்கல, ஆள் மட்டும் வேணும். அவர்கள் அங்கே போய் பேட்டில் ஃபீல்டில் எந்த வேலையினாலையும் செய்யலாம். அவங்க சாப்பாடு எடுத்துகிட்டு போகலாம், தண்ணி எடுத்துகிட்டு போகலாம், போராடுகிறவர்களுக்கான மற்ற பொருட்களை தூக்கிட்டு போகலாம், இந்த மாதிரியான வேலைகளும் செய்யலாம் அவங்க. அப்புறமா அங்கே வந்து திடீர்னு ஒரு பாலம் போட வேண்டியதாக இருக்கும், ஒரு பாதை போட வேண்டியதாக இருக்கும், அதையெல்லாம் செய்யலாம். அப்படி நிறைய பேர் அந்த காலகட்டத்தில் போயிருக்காங்க. இப்போ எங்கள் ஊரில் இருந்தே அப்படி ஒரு 2-3 பேரை நான் வந்து பார்த்துருக்குறேன். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் நேரில் எந்த உடல் தகுதியுமே இருக்காது, ஆனால் அவங்க துணிஞ்சு போயிருப்பாங்க. அப்படி அந்த காலகட்டமே வந்து ஒரு ஃபோர்ஸ்டு மைக்ரேஷன் அப்படின்னு சொல்லலான்னு வச்சுக்கலாம். அது என்னன்னா, எளிய மக்கள் அங்கே வேலை இல்லை, நிறைய பஞ்ச காலம், அது நிறைய ஃபேமைன் வந்து அந்த காலகட்டத்தில் வந்தது. சாப்பிடுவதற்கு உணவு இல்லை. ஒரு பக்கம் பார்த்தா இங்கே இந்தியன் சொசைட்டிக்கே உரித்தான சில தன்மைகள் இருக்குது. அவன் போய் எல்லா இடத்துலையுமே வேலை செய்ய முடியாது, அவனுக்கு தேவையான கூலி மற்ற விஷயங்கள் கிடைக்காது. அப்போ அவன் வந்து ஒரு நிர்பந்தத்திற்கு உள்ளாகிறான், கட்டாயமாக நகர்ந்தே ஆகணும், போயே ஆகணும்னு சொல்கிற ஒரு கட்டம் இருக்கிறது. ஸோ அந்த ஒரு ஏரியா, அந்த ஒரு காலகட்டம், அந்த ஒரு விஷயம்ன்றது இந்த படத்துலையும் டீல் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக ஜாலியாக இருந்தது. ஏன்னா யூஸ்வலாக டைலாக் சொல்லி கொடுக்குற மாதிரி இல்லை. டைலாக் நார்மலாக எழுதி கொடுத்துலாம், அவங்க பார்த்து படிச்சுப்பாங்க, இல்லை சொல்லி கொடுத்துடலாம். இது எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது? யார் கூட டைலாக் சொல்லி கொடுக்கறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது? எனக்கு ஸ்கிரிப்ட் அனுப்பி நான் எழுதிட்ட பிறகு நான் ஃபர்ஸ்ட் ஷெட்யூலுக்கு ஒகேனக்கல் போயிருந்தேன். நானும்
தமிழ் பிரபாவும் போயிருந்தேன். நான் அங்கே ஒரு 3-4 நாள் இருந்தேன் நான். அப்போ முதல்லையே நான் என்ன பண்ணேன்னா, நாங்கள் உட்கார்ந்து அந்த டயலாக்ஸ் எல்லாம் நான் வந்து படித்தேன். ரஞ்சித்துக்கு வந்து அதை படித்து காட்டினேன். அவர் முழுக்க உள்வாங்கிட்டார். இதில் இன்னொரு அவருக்கு ஒரு ப்ளஸ்ஸாக இருந்தது என்ன அப்படின்னு சொன்னால், இது தொண்டை மண்டல டயலாக், தொண்டை மண்டல ஸ்லாங். இந்த தொண்டை மண்டல ஸ்லாங்ன்றது கிட்ட ஒரு சென்னையில் பேசுவதை விட கொஞ்சம் வேறு மாதிரி அது இருக்கலாம். இப்போ திருவள்ளூரில் பேசுறது, அரக்கோணத்தில் பேசுகிறது, அஃப்கோர்ஸ் ஒரு மொழியியல் வந்து வேறு மாதிரி சொல்லுது. நீங்கள் ஒரு 10 கிலோமீட்டர் அல்லது 10 மைலுக்கு ஒரு மொழியானது லேசாக மாற்றம் கொள்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மைதான். இப்போ நாங்கள் வடார்காட்டில், ஆம்பூரில், பேரணம்பட்டில் அல்லது நாங்கள் வாணியம்பாடியில் பேசுகிறதுக்கும் ஆற்காட்லேயும் வாலாஜாவிலையும் பேசுகிறதுக்கும் நிறைய வேறுபாடு இருக்கும். காவேரி பாக்கம் வந்தீங்கன்னா அது முழுக்க மாறும். இந்த பக்கம் சமூகம் சார்ந்த மொழி. ஆமாம்மா, இந்த பக்கம் திருவண்ணாமலை போனீங்கன்னா அது இன்னும் வேற மாதிரி மாறும். ஆரணி எல்லாம் போனீங்கன்னா அந்த மாற்றம் அப்படின்னு சொல்றது ரொம்ப நுட்பமானது. ஆனால் சில சொற்கள் ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்போ அவர் வந்து இதை கேட்ச் பண்ணிக்கிட்டார். நான் அதை படித்த உடனே ஸோ இந்த மாதிரியான இதுதான் அப்படின்னு சொல்லி கேட்ச் பண்ணிக்கிட்டார். அப்புறம் சில பேருக்கு நான் வந்து படித்து காட்டி அதை வந்து அனுப்புனேன், வாட்ஸ்அப்பில் அனுப்புனேன். ஸோ ஒரு முறையும் அவங்க வந்து நான் வெளியில் இருந்தாலுமே எனக்கு அந்த டயலாக் செக்ஷனை பார்க்கக்கூடிய அசிஸ்டன்ட்ஸ் வந்து எனக்கு ஃபோன் பண்ணிடுவாங்க. ஃபோன் பண்ணி இந்த வார்த்தையை வந்து எப்படி உச்சரிக்கிறது, இது என்ன அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருவேளை அது வந்து உச்சரிக்க முடியல, கொஞ்சம் சிரமமாக இருக்குன்னா அதற்கு ஒரு மாற்று சொற்களை வந்து போடணும் அப்படின்னா வந்து சொல்லுவாங்க. நேரடியாக நடிகர்கள் கூட எல்லாம் சொல்லிக் கொடுக்க வேண்டிய சூழல். ஆமாம், அப்படி ஒன்று நடந்தது. இது வந்து ஒரு ப்ராசஸ். அது இன்னொரு ப்ராசஸ். நான் அங்கே இருந்தபோது நான் கூடவே இருந்தேன், ஷூட்டிங் ஸ்பாட்டில் கூடவே இருந்தேன். ஒரு 2-3 ஷெட்யூல்ஸ் நான் போயிருந்தேன். ஸோ அந்த நேரங்களில் எடுக்கப்பட்ட காட்சிகளுக்கு என்கிட்ட வந்து ஒரு ரெஃபரன்ஸ் வாங்கிக்கிட்டாங்க. இது இப்படி தான் இருக்குமா, அப்படி தான் நம்ம பேசணுமா அப்படின்னு வாங்கிக்கிட்டாங்க. அப்புறமா வெரி ஃபஸ்ட் டே ஆர் செகண்ட் டேன்னு நினைக்கிறேன் நான் ஒகேனக்கல் போனப்போ. அப்போ மேக்கப்போட வந்து விக்ரம் சார் வந்து வந்தாருங்க. ஸோ அவருக்கு என்னை வந்து அவர் அறிமுகப்படுத்தினார், ரஞ்சித் அவருக்கு. இப்போ ஒரு பஞ்ச் அவர் வந்து பண்ணி ஒரு க்ரீட் பண்ணார். பிறகு அவருக்கு நான் ஒரு டயலாக் அப்போ சொல்லி கொடுத்தேன். அப்போ அந்த மாடுலேஷனோட அது வந்து இப்படி தான் அது சொல்லணும் அப்படின்னு நான் சொன்னேன். நான் இந்த மாதிரியான சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருந்தது. இவங்க பார்வதி வந்து ரொம்பவும் அப்ரிஷியேட் பண்ணாங்க அவங்ககிட்ட. ஏன்னா ஒரு ரஞ்சித் வந்து எல்லார்கிட்டையுமே முறைப்படி என்னை அறிமுகப்படுத்தினாரு. அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அவங்க இந்த மலையாளத்துல வந்ததுனால அவங்க லிட்டரேச்சர் எழுத்தாளர்களை பார்க்குற விதம் வேற, அவங்க வேற மாதிரியான. அப்போ அவங்க ஒரு ரைட்டர்னு உடனே அவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் இருந்தது. டயலாக்ஸ் ரொம்ப நல்லா இருக்குன்னு அவங்க சொன்னாங்க. அதுபோல் ஒரு தொடர்ந்து இருந்துகிட்டே இருந்தது. நான் எங்கே இருந்தாலுமே என்னை வந்து பிடிச்சிருவாங்க ஃபோனில். இது எப்படி சொல்லணும், இப்படி எதை எப்படி பேசணும் அப்படின்னு சொல்கிறத பிடிச்சிருவாங்க. திடீர்னு ஒரு புது சீன் வந்து யோசிக்கிறாங்க. அந்த சீன்லேயே வந்து ஒரு பைஃபிகேட் பண்ணி வேற ஒன்று தனியாக எடுத்து அதை வந்து ஒரு எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் எனக்கு உடனே அவங்க சொல்லிடுவாங்க. அப்படி வந்து நான் டச்லேயே இருந்துகிட்டே தான் இருந்தேன். இது முழுக்கவே தங்களால் ஒர்க் பண்ணதுன்றது ஒரு பெரிய அனுபவமாக, எனக்கு ஒரு மறக்க முடியாத அனுபவமாக அது வந்து இருக்கு. ஒரு ஹீரோ வந்து இப்படி பஞ்ச் பண்ணி உங்களை வெல்கம் பண்றது இருக்குல்ல, அதெல்லாம் எப்படி ரிசீவ் பண்ணீங்க, என்ன தோணுச்சு அந்த மாதிரி? இது ரொம்ப சிக்கலான ஒரு கேள்விதான். என்னன்னா ஒரு ரைட்டர் வந்து கர்வி, ஒரு பொயட் வந்து ஒரு கர்வியாவே கூட அவன் வந்து இருக்கான். அவன் யாரையுமே மதிக்கிறது இல்லை, யாருமே. அவனுடைய உலகத்தில் அவன் வந்து ஒரு பெரிய ஆள் அப்படின்னு அவன் நினச்சிக்கிறான். இப்படியான ஒரு மைண்ட் செட் வந்து நிறைய ரைட்டர்ஸ்க்கு இருக்க தான் இருக்கு. அதெல்லாம் எனக்கு மக்களோட வேலை செய்கிற போது உடைகிறது. என்ன கேட்டால் ரைட்டர் வந்து ஒரு பெரிய ஆள் ஒன்றும் கிடையாது. அவன் வந்து ஏலியன் எல்லாம் கிடையாது. அவன் எழுதுறான், அதுதான் அந்த மக்களுடைய அந்த கருத்தியலை, அவங்களுடைய அபிலாஷைகளை, விருப்பங்களை, இயக்கங்கள் எல்லாம் அவன் வந்து எழுதுறான். அப்போ அந்த இடத்துல அவன் கொஞ்சம் கூடுதலாக இடம் எடுத்துக்கலாமே ஒழிய தன்னை வந்து ஒரு பெரிய ஆளாக வந்து நினச்சிக்கணுன்ற எந்த அவசியமுமே இல்லை. ஏன் அப்படின்னா அவரவர்களுடைய துறையில்
அவரவர்கள் பெரிய ஆட்களாகவும் பெரிய வேலை செய்தவர்களாகவும் இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறவர்களே தே ஆர் வெரி சிம்பிள். அது ரொம்ப முக்கியமானதா எனக்கு வந்து படுகிறது. அப்படி நான் நிறைய பேர் பார்க்குறேன். நான் அப்படி பார்க்குற போது அந்த இடத்துல தான் நம்ம வந்து நம்மளை என்ன பண்ணுறோன்னா ஒரு மறு கட்டுமானம் செஞ்சுக்கிறோம். அப்படியான தருணங்கள் எனக்கு நிறைய இருந்தது. அதனால நான் அதுக்கு முன்னாடியே நிறைய பேரை வந்து சந்திச்சிருக்கிறேன், நிறைய பேரை பார்த்துருக்குறேன். அதில் எனக்கு பெரிய ஒரு வியப்பு அப்படின்றது ஒன்றும் இல்லை, பட் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதனால் கொஞ்சம் கூடுதலாகவே சிரிச்சிட்டேன் அந்த ஃபோட்டோவில். அந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும், கொஞ்சம் அதிகமாகவே சிரிச்சிருப்பேன். அது என்னென்னா, அவரை நான் ரொம்ப காலமாக பார்க்குறேன். சேது தான் வந்து விக்ரம் அவர்கள் வந்து பெரிய அளவில் தெரியப்பட்ட ஒரு இடம் அது. அதை வேலூரில் ஒரு தியேட்டரில் நான் தனியாக போய் உட்காந்து பார்க்குறேன். உண்மையிலேயே வந்து அதை பார்த்த உடனே பெரிய மிரட்சியாக தான் இருந்தது. அது தொடர்ந்து அவரை ரெகுலராக நான் வாட்ச் பண்ணுறேன். அவருடைய மூவிஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். குறிப்பாக பர்டிகுலராக அவருடைய ஸ்டைல் ஆஃப் வாக்கிங் இருக்குது இல்லைங்களா, அது ரொம்ப ரொம்ப எனக்கு வந்து பிடிக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒன்று ஒரு ஃபிசிக்கோட அவர் வந்து ரொம்ப இயல்பாக பண்ணக்கூடியவர். பெரிய ஆர்டிஸ்ட், உண்மையிலேயே அப்படி ஒரு டெடிகேட்டிவான ஒரு ஆர்டிஸ்ட்டை நீங்கள் பார்க்க முடியாது. ஸோ அவர் வந்து வெரி சிம்பிள். அந்த செட்டில் எல்லாரோடவும் ஸ்மைலிங்காக வந்து அணுகிறது, பேசுறது. இப்போ ரஞ்சித் வந்து ஒரு ஷார்ட் சொல்கிறாருன்னா அவர் வந்து அவர் கட் சொல்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பார். முக சுழிக்கிறதோ அல்லது இன்னொரு டேக் போகலான்னு சொன்னால் அது வந்து வேண்டான்னு சொல்கிறதோ அப்படியெல்லாம் அவர் வந்து நடந்து நான் பார்க்கவே இல்லை இருந்த அந்த அத்தனை இதில். இன்னும் கொஞ்சம் இப்படி பண்ணலாமா, இது ஓகேவா இருக்குமா அப்படின்னு அவர் வந்து பண்ண. ரொம்ப நேரம் நிற்க வேண்டியதாக இருந்திருக்கும், ரொம்ப நேரம் படுத்துகிட்டே இருக்கிற மாதிரி, ஏறுறது, இந்த மாதிரியான ரொம்பவும் அது அந்த ட்ரெய்லர் பார்த்தாவே தெரியும். அந்த அளவுக்கு அவர் வந்து அதில் உழைச்சார். அதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு எனக்கு. அப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவர் அப்படி அவரோட பேசினது. அவரோட அந்த அறிமுகம் ரொம்ப எனக்கு மகிழ்ச்சி. எந்த பாயிண்ட்ல நீங்களும் ரஞ்சித் சாரும் இணைந்து அந்த புள்ளி ஒரு ஆல்ரெடி பேசியிருக்கீங்க, பழகிருந்தா கூட நம்ம பணியாற்றலாம் அப்படிங்கிற ஒரு ஒன்று அவருக்கு தோணி இருக்கும் இல்லையா? இவர் கூட பணியாற்றலாம், இவர் நம்புகிற பாலிடிக்ஸ், நம்ம நம்புகிற பாலிடிக்ஸ் கிட்டத்தட்ட 100% பொருந்தவங்க இல்லை, பெரும்பாலும் ஒத்து வரும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உருவாகி இருக்கும் இல்லையா? அந்த ஏரியாவை பற்றி பேசுங்க. ஒரே ஒரு சிம்பிளான ஆன்சர் தான் அது. என்னன்னா, ரஞ்சித் யோசிக்கிறதும் நான் யோசிக்கிறதும் ஒன்று தான். சமூக விடுதலை, ஒடுக்கப்பட்ட மக்களுடைய சமூக விடுதலை, அவர்களுடைய பண்பாட்டு ரீதியான விஷயங்களை ரொம்ப வலுவாக கலை இலக்கிய தளங்களில் பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு எண்ணம் தான். பொலிட்டிக்கலாக ரெண்டு பேருமே அம்பேத்கரை ரொம்பவும் அட்மையர் பண்ணக்கூடியவர்களாகவும் புத்தரை ரொம்பவும் வந்து ஃபாலோ பண்ணக்கூடியவர்களாகவும் பேசக்கூடியவர்களாகவும் இருக்கிறோம். ஸோ அப்படியான அந்த ஒரு புள்ளி தான் எங்கள் ரெண்டு பேருமே வந்து இணைச்சது அப்படி தான் நான் கருதுகிறேன். அவர் அந்த விஷயத்தில் ரொம்ப உறுதியாக இருக்கார். நீங்கள் ரஞ்சித் வந்து ரொம்ப வெர்சடைலான ஒரு வேறு ஜானரில் படங்களை செய்யக்கூடிய ஒரு டைரக்டர். நீங்கள் இந்தியாவில் எல்லா விஷயங்களுமே வந்து ஒரு உறுதிப்படுத்தப்பட்ட பிம்பங்களின் வழியாகத்தான் கடத்தப்படுகிறது. இது இப்படிதான் அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ரேம் பண்ணி அதை வந்து கையில் கொடுத்துட்றாங்க. அந்த சட்டகத்தோடவே எல்லாருமே தெரிஞ்சிட்டு இருக்கிறாங்க. நம்ம போட்டுக்கிற கண்ணாடியை போல் அது வந்து ஒரு ஃப்ரேம், அது எல்லாமே மாட்டிக்கிட்டு அதை வந்து சுற்றிட்டு இருக்காங்க. அதை தூக்கி நீங்கள் வச்சுட்டு ரியலாக இப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் அதிலிருந்து ரொம்பவும் கலக மொழி அல்லது கலக அழகியல், கலக குரல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தன்மையோட அவர் தன்னுடைய படங்களை வந்து உருவாக்குறார். அதில் அந்த கேரக்டர்ஸ் இருக்கலாம், வசனங்கள் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஒன்று இந்த படத்துலையுமே அப்படி தான் அவர் வந்து அதை வேறு மாதிரி அணுகிறார். இயல்பான ஒரு கதைத்தளமாக இருந்தாலுமே கதை அப்படின்னு சொல்கிற போது அவர் வந்து கன்சீவ் பண்ணுறதே அப்படியா தான் அவர் வந்து யோசிக்கிறாரு. என்னுடைய கதைகள் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். என்னுடைய கட்டுரைகளை பற்றி அவர் நிறைய பேசியிருக்காரு. இந்த விஷயங்கள் எல்லாமே சேர்ந்து தான் அவர் வந்து இந்த படத்துக்கு நான் எழுதினா நல்லா இருக்கும் அப்படின்னு யோசித்திருக்க கூடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒன்று. ரெண்டாவது, அந்த கதை களன் வந்து எங்கள் பகுதி தொண்டை மண்டலத்தினுடைய அந்த பகுதியை சேர்ந்தது.
அதனாலயும் அப்படி அவர் வந்து யோசித்திருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. ஓவராலா தியேட்டர்ல இந்த படத்தை பார்க்கும்போது ஆடியன்ஸ்க்கு இது என்ன மாதிரியான ஒரு அனுபவமா இருக்க போகுது அப்படிங்கிறது மட்டும் சொல்லி இந்த நேர்காணல் பெரிய அனுபவமாக இருக்கும். உண்மையிலேயே நான் வந்து ஆடியன்ஸ் ஒன்று, இங்கே பல வகையான ஆடியன்ஸ் இருக்காங்க. ரஞ்சித் படம்னா இப்படியான ஒன்று தான் அவர் வந்து கொடுப்பாரு அப்படின்னு ஒரு பார்வை ஒன்று இருக்கு. இன்னொன்று விக்ரம் அவர்களுடைய படம்னா அது இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிற ஒரு பார்வை இருக்குது. பீரியட் ஃபிலிம்னா ஏற்கனவே நமக்கு வந்து சில பீரியட் ஃபிலிம்ஸ் உருவாக்கி வச்சுருக்கக்கூடிய அந்த இமேஜஸ் இருக்குது. இது எல்லாத்தையுமே போட்டு இந்த படம் உடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் விஷுவலாக மிகப்பெரிய ஒரு ட்ரீட் இந்த படத்தில் வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் காஸ்டியூம்ஸ், அப்புறமா அந்த கலை டிபார்ட்மெண்ட், ஆர்ட் டிபார்ட்மெண்ட் வந்து பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. ஆமாம், அதை நான் பார்த்து மிரண்டுட்டேன். ரொம்ப வந்து அதுக்கு ரொம்ப பெயின்ஸ் டேக்கிங்காக அவங்க வந்து பல ரிசர்ச் பண்ணி அந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான உடை, என்ன மாதிரியான பொருட்களை பயன்படுத்தி இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க போட்டுக்கிற சின்ன ஒரு 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 வளையல்ல இருந்து, ஒரு மணியிலிருந்து, எல்லாமே அவங்க வீட்டில் பயன்படுத்தக்கூடிய பாத்திரங்கள்ல இருந்து, அப்புறம் இந்த படத்தில் வந்து பயணம் ரொம்ப முக்கியமாக இருக்குது. அப்போ அந்த பயணத்தில் என்ன மாதிரியெல்லாம் மக்கள் வந்து பயன்படுத்துவாங்க பொருட்களை அப்படின்னு, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ரொம்ப நுட்பமாக அவங்க தேடி அவங்க வந்து நிறைய விஷயங்களை பண்ணியிருக்காங்க. அது எனக்கு ரொம்பவும் பார்க்குறதுக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் பிரமிப்பாகவும் இருந்தது. கிஷோர் அந்த ஃப்ரேமை வைக்கும்போதே மானிட்டராண்ட நான் வந்து பல நேரங்களில் உட்காந்துட்டு இருந்திருக்கேன். அது வந்து வேற ஒரு வகையான கோணம். அது அப்படி ஒரு மிரட்சியையும் பிரமிப்பையும் உருவாக்கக்கூடிய ஒரு கோணம். அது அப்படி வந்து அந்த படம் உருவாகியிருக்கு. ஒரு வார்த்தையில் சொல்கிறதா இருந்தால் ஒரு பெரிய ஆச்சரியம், ஒரு வியப்பு வந்து இந்த படத்தின் வழியாக தமிழ் பார்வையாளர்களுக்கு காத்திருக்கிறது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். சூப்பர் சார், அது நடக்கட்டும். படம் வெற்றியடைய வாழ்த்துக்கள். நீங்களுமே நினைச்ச மாதிரி உங்களுடைய வசனங்களை இங்க இருக்கக்கூடிய வேறு நடிகர்கள், வெவ்வேறு நடிகர்கள், பெரிய நடிகர்கள் எல்லாருமே உச்சரிக்கணும் சார். வாழ்த்துக்கள். நன்றி. 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 Admissions open at Sri Venkateshwara Group of Institutions, Pondicherry. Mad Rapid, India's finest audio wearable brand, starting at 999.